ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கும் பொழுது கட்டாயம் செய்யக்கூடாத தவறுகள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முடிந்து 4ஆம் திதியாக சதுர்த்தியும், பௌர்ணமி முடிந்து 4ஆம் திதியாக சங்கடகர சதுர்த்தியும் வரும். அந்த நாளில் நம்ம விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் விநாயகர் போக்குவார் அப்படின்றது தான் காலம் காலமாக விநாயகர் பக்தர்களுக்கு இருந்து வரக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் அந்த 2 நாட்களிலும் நிறைய பேர் விரதம் இருந்து அவங்க வாழ்க்கையில் பல்வேறு சங்கடங்களும் விக்னங்களும் தீர்ந்து பல வெற்றிகளை பெற்றிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான அந்த விரதத்தை நீங்கள் எப்படி இருக்கணும், அந்த விரதத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக சில தவறுகளை செய்யவே கூடாது. அந்த தவறுகளை செஞ்சீங்கன்னா அந்த விரதத்தின் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காது. அப்படி இந்த சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இருக்கக்கூடிய, அதுவும் விநாயகருக்காக இருக்கக்கூடிய விரதத்தில் நம்ம என்னெல்லாம் தவறு செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தி திதி வருது. அன்னைக்கு கண்டிப்பாக விநாயக பக்தர்கள்லாம் விரதம் இருப்பீங்க. அப்பொழுது கண்டிப்பாக அந்த தவறுகளை செய்யாதீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த விரதம் இருக்கும் பொழுது நீங்கள் அரிசி, பருப்பு, கோதுமை இந்த மாதிரி தானியங்களை சாப்பிட்றத தவிர்க்க வேண்டும். அதாவது முழுமையாக நான் சங்கடகர சதுர்த்திக்கு விரதம் இருக்கிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக பால், பழங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த முழுமையான தானியங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. அடுத்து இந்த சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு விரதம் இருப்பவர்கள் முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்காரணம் கொண்டும் அந்த மதியத்தோடு விரதத்தை முடிக்கக்கூடாது. மாலை நேரத்தில் சந்திரன் வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த விநாயகருக்காக நம்ம இருக்கக்கூடிய அந்த விரதத்தை நம்ம பூர்த்தி செய்ய வேண்டும். மாலையில் சந்திரன் வந்ததுக்கப்புறம் விநாயகருக்கு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் விரதத்தை முடித்தால்தான் முழு பலனும் கிடைக்கும். சூரிய பகவான் மறைவதற்கு முன்பாக கண்டிப்பாக விரதத்தை முடிக்கக்கூடாது. சந்திரோதய நேரத்தில் தான் நீங்கள் விரதத்தை முடிக்கணும். இதில் இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனை அந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கோ நீங்கள் சந்திரனை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த மாதிரி நீங்கள் சந்திரனை அன்று தரிசித்தால் சந்திர தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. அதனால் சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் விரதத்தை முடிக்கணும். ஏன்னா விநாயகர் கோவில்களில் பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் தான் விநாயகருக்கு பூஜைகள்லாம் செய்வாங்க சங்கடகர சதுர்த்திக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு விரிவாக வேணும்னா வேறு ஒரு பதிவு போடுறேன், கமெண்ட்டில் கேளுங்க. அந்த விநாயகர் அந்த சந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சாப நிவர்த்தி பண்ணும் பொழுது அவர் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பூஜைகள்லாம் நடக்கணும்னு ஒரு வரத்தை சந்திர பகவான் பெற்றிருக்கின்றார். அதனால தான் சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் தான் சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு பூஜைகள் நடக்கும். நம்ம விரதத்தையும் அப்பொழுது தான் முடிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விரதம் இருப்பவர்கள் அந்த அசைவ உணவுகள், மது இந்த மாதிரியான பொருட்களை அறவே ஒதுக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்த வெங்காயம், பூண்டு இந்த மாதிரியான பொருட்களையும் அன்றைக்கு தவிர்த்து கொள்வது நல்லது. அதனால தான் நம்ம பால், பழம் மட்டும் எடுத்து அந்த விரதத்தை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்வது. அடுத்ததாக இந்த விரதம் இருப்பவர்கள் தீய சொற்களோ, கடுஞ்சொற்களோ, அந்த அமங்கலமான வார்த்தைகளோ கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. அடுத்தவர் மேல் கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, தீய எண்ணங்களை தவிர்க்க வேண்டும், பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும். கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அந்த விரதத்தின் முழு பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. கடைசியாக பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், நோயாளிகள், குழந்தைகள் இவங்கெல்லாம் அந்த கடுமையான விரதம் இருக்க வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி விரதம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க உடல்நிலை சோர்வடையும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கடுமையான விரதங்கள் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உடலை வருத்தி கொண்டு எந்த தெய்வமும் நமக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. உங்களால் முடிஞ்சவங்க நீங்கள் செய்யுங்க. முடியாதவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையான உணவோ அதை எடுத்து சைவ உணவாக எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதம் இருக்கலாம்.
மனதில் கடவுளை நினைத்து அந்த கடவுளின் மந்திரங்களை சொல்லி நம்ம வந்து மனதார வழிபட்டாலே கண்டிப்பாக அந்த விரதத்தின் முழு பலனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம இன்னைக்கு சொன்ன இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சு இந்த சதுர்த்தி அல்லது சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு விரதம் இருந்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விக்னங்களையும் சங்கடங்களையும் உடனே தீர்த்து வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பார் விநாயக பெருமான். சதுர்த்தி சங்கடகர சதுர்த்திக்கு நிறைய பரிகாரங்கள் வழிபாடுகள் விநாயகர் மந்திரங்கள் இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதே போல் முதலில் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற பதிவும் வந்து போட்டிருக்கோம். அதெல்லாம் நம்ம சேனல் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.